Hi friends, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் அங்காவோட கதை இந்த கதையோட ஹெட்டிங் மிடில் பர்த். ஒரு தாத்தா ட்ரெயினில் ஏறணும்னு 3 பேர் ஏறினாங்க. அவங்க சீட்டில் போய் 3 நம்ம மேலே ஒன்று, கீழே ஒன்று, நடுவில் ஒன்று சீட்டு இருக்கும்ல, அந்த 2 பேரும் மேலேயும் கீழேயும் உட்காந்துட்டாங்க. நான் நடுவில் படுக்கணும்னா அந்த சீட்டு ஏற்றினா தான் படுக்க முடியும். அதனால இந்த தாத்தா கீழே உட்காந்துருந்தாரு. அது மாட்டி அவருக்கு ரொம்ப மயக்கமாக உடம்பு சரியாமல் போயிடுச்சான். படுக்கணும் போலே இருந்ததுன்னு, தம்பி நான் இந்த சீட்டை தூக்கிட்டா அப்படின்னு கேட்டான். நான் தூங்க ரொம்ப நேரம் ஆகும், நீங்கள் தூக்கிக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே தூக்கி அங்கே படுத்துனாராம். ரொம்ப உடம்பு முடியாமல் போனோன்னா உட்காரணும் அப்படின்னு பண்ணாராம். கீழேயும் படுத்துட்டார் அவர். கொஞ்ச நேரம் கழிச்சு மேலேயும் படுத்தாச்சு. இப்போ சீட்டை கீழே இறக்க முடியாது. அதனால் உட்காரணுன்னா குனிஞ்சு தான் உட்காரணும். தாத்தாவால் குனிய முடியாது. அதனால சீட்டை விட்டு இறங்கி இந்த ட்ரெயினில் ஏறுவாங்களே அந்த படிக்கட்டில் போய் உட்காந்துருந்தாராம். டிக்கெட் எடுப்பார்ல அவர் வந்தாராம். ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்க, நீங்கள் டிக்கெட் எடுத்தீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டார். சார் நான் டிக்கெட் எடுத்தேன், நான் எனக்கு உடம்பு முடியல, உட்காரணும் போல இருந்துச்சு, அங்கே உட்கார இடம் இல்லை மிடில் சீட்னால, அதனால தான் சார் இங்கே உட்காந்துருக்கேன்னு சொன்னாராம். ட்ரெயின்னா அப்படி தான் இருக்கும். அதனால நீங்கள் அங்கே போய் உட்காருங்க, உங்கள் பிளேஸ் ஏதோ அங்கே உட்காருங்க, அது மட்டும் வேறு யாரையாவது அங்கே உட்கார வச்சிருங்க அப்படின்னு சொன்னாராம். சரிங்க சார்ன்னு சொல்லிட்டு அவர் சீட்டில் போய் படுத்துட்டாங்க. இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, எல்லா ட்ரெயின்லேயும் மேலே கொடுத்தீங்க ஓகே, அங்கே உட்கார அளவு இருக்கும். கீழே கொடுத்தீங்க ஓகே, எதுக்காக நடுவில் தயாரிச்சிங்க? மேலே கீழே எதுக்கு நடு? உட்கார இடம் பட்டணும்ல. அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல, இடிக்குதுல, அப்போ நீங்கள் நடுவில் வச்சிங்கன்னா அதுக்கேற்ற கேப் கொடுக்கணும். நீங்கள் கொஞ்சமாக கேப் விட்டு நடுவில் உட்கார வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்படி? அதனால் இருக்கிற எல்லா ட்ரெயினையுமே சேஞ்ச் பண்ணணும். இனிமேல் உருவாக்குற ட்ரெயினையுமே கேப்பு அதிகமாக இருக்கணும், ஒன்று நடு சீட் இருக்கக்கூடாது. இப்படி தான் நீங்கள் தயாரிக்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் பை பாய்.